A for aeroplane. A for aeroplane. B for bird. B for bird. ஏமாமா நானு கான்வென்ட்டுக்கு போனா உங்களை பார்க்க முடியுமோ? ஏன்டா கண்ணு முடியாது. வாரா வாரம் மாமா வந்து உன்னை தவறாம பாப்பாரு. என்ன அண்ணா நீ நல்லா படிக்கணும் என்ன? சரி மாமா. எங்க சொல்லு. C for carrot. C for carrot. D for dog. D for dog. அப்படி வந்து ரெண்டு முதல்ல இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கலக்கல் உள்ள ஓடிடணும். இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கலக்குன்னு ஓடியாந்துடணும். என்னங்க எல்லாமே ஒரு வாட்டி தானே? ஒரே வாட்டி தான். ரெண்டாவது வாட்டிக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீ கவனத்துல வச்சுக்கணும். சில பேர் நேரா பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க, அள்ளையில பாக்கிறதுக்கு அசிங்கமா இருப்பாங்க. நான் எப்படிங்க இருக்கேன்? நீயா என் கட்டு நாலா பக்கமும் நல்லாவே இருக்கிறேன். ஆனா ஒண்ணு குறைகள் உனக்கு இருக்கு. ஆனா குறை வர்ற பக்கம் அதிக நேரம் ஜனங்களுக்கு காட்டாத. பொசுக்கு பொசுக்குன்னு திருப்பிக்க. கண்டிப்பா உனக்கு தான் பரிசு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன நீ இடுப்ப குறைச்சிட்ட. நான் சாப்பாட்டையும் குறைச்சிருக்கேங்க. அப்படியா? மகேஷ் விட மாட்டான்றாள. எப்படி இருக்கு மகேஷ்? ஐயோ போற போக்க பார்த்தா கிரீடத்தை நீ கொண்டு போயிருவ போல் இருக்கு. பிறந்ததை விட பெத்தது சீக்கிரமா கத்துக்குது. இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. அம்மா உன் அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்ச என்ன? அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சா போதும். நடக்கும் போதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு மகேஷ். கூச்சம் இல்லாம நடந்தா தான் பரிசா கிடைக்கும். ஐயோ ஐயோ கண்கொள்ளா காட்சி. ஐயோ இதே கோரத்தோட நீ மாத்திரம் அமெரிக்காவில போய் இறங்கின அல்லா பையில உன் கையை பிடிச்சி அதை அவுடி விடு அவுடி விடுன்னு குலுக்குவான். கண்டவெல்லாம் கையை பிடிப்பானா? அங்கெல்லாம் ஆத்தாளுக்கு மகளுக்கு வித்தியாசமே கிடையாது. யாரு கையை நிட்டாலும் கையை பிடிச்சு குலுக்குவான். இதுக்குதான் இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. முதல்ல ஆரம்பமே வரல உனக்கு. சரியா பழகு. நீ கூச்சம் இல்லாம நடந்து பழகு. நீ போ, நீ உள்ள போ, நீ வெளியே நட நட நட. ஏங்க சாப்பிடுறீங்க? எல்லாம் பாப்பாவுக்கு பயந்துதான். வா வா இப்படி உட்காந்து இத பாருங்க. எங்க அம்மாவுக்கு எல்லாமே சீக்கிரம் வருது. அதுக்கு இனிமே கத்து கொடுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கா? அது கத்து கொடுக்கும் 10 பேருக்கு. நடக்க வைக்கிறேன்னு உட்காந்து வச்சுட்டீங்களே. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்கா முறையா நடந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியும் உனக்கு? ஆமா உனக்கு வெக்கம் குறைஞ்சு போச்சா? இல்லைங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு தள்ளி உட்காந்தா ஏன் இருக்காது? இப்படி படு. ஆமா அழகு போட்டிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி அப்புறம், அதுக்கு முன்னாலே இதெல்லாம் என்ன எழவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கூட தெரியாது. என்ன பொண்ணை பெத்து வச்சிருக்க? முதல் பாடமே ஒழுங்கா வரல. மக்கு மக்கு சீக்கிரமா கட்டி கொடுத்துரு மகேஷ். எங்க வீட்டுக்காரர் கல்லந்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்குள்ள நாங்க கீரை வாங்கி ஆகணும். என்னது போற போக்க பார்த்தா என் லட்சியமே போயிடு போயிருக்குதா? என்ன சொல்ற மகேஷ்? அழகி போட்டியில பரிசு எந்த பொண்ணு வாங்குதோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி நான் பவானி தயார் பண்ணிட்டு இருக்கேன். கல்லந்திரி பையலா? ஐயோ நீங்க வேற நாங்க வரையாச்சு மகேஷ். நீ சொல்லிட்ட பெருசா. வீட்டுக்காரங்க அந்த வீட்டுல இருப்பாரு. ஆமா அவங்க கிட்ட கேட்டது 2 வீடா? நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். என்னங்க எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருங்க. சம்மதிக்கிறதா? அவன் சம்மதிக்கல ஒரே மிதி. உங்க அப்பா என்ன அங்க பாரு அமெரிக்கான கழுதை கூட எவ்வளவு வைக்கிற. என்ன வீட்டுக்குள்ள வேலை கட்டணும் மாதிரி? யாரவன்? எங்க அப்பா. அப்படியா? அவனை இங்க கூட்டிட்டு வா. They have picked up one man. பட்ட பகல் 10 மணிக்கு 1.5 லட்சம் ரூபாய் யாருக்கும் தெரியாம கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படி நடக்கணும்னா அட்லீஸ்ட் 9 பேராவது இதுல ஈடுபட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Yes, proceed. That this seems to be an inside affair. பேங்க்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் இதுக்கு துணையா இருந்திருக்கணும். That is definite. 2 பேர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிருக்காங்க. That is my humble presumption. I need pinpointed decisions. உன் பேரன் ஆனந்த். இந்த கொள்ளைக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க எத்தனை பேர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தீங்க? எல்லா தகராறுக்கும் பணமே காரணமா இருக்கிறதுனால நான் யாரையும் கூட்டு சேர்க்கறது இல்ல. நான் ஒருத்தனே தனியா கொள்ளடிச்சேன். நீ எதிர்கட்டத்துல இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. செய்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிற அளவுக்கு துணிச்சல் உள்ள நீ
அதை எப்படி செஞ்சேங்கிற விவரத்தையும் நீயே சொல்லிடு. யாருமே புரிஞ்சுக்க முடியாதபடி நான் அங்க செய்த காரியத்தை இங்க அவ்வளவு சாதாரணமா விலைக்கு சொல்ல முடியும் நம்புறீங்களா? சொல்லு, புரிஞ்சுக்க முடியும். சின்ன அசைவுகள் தான் பெரிய காரியத்துல கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிடும். கொள்ளையடிச்ச முறையை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னா உங்க முன்னால நானே செய்து காட்டுறேன். என்னப்பா ஏகாம்பரம் கம்முனுக்குறீங்க? பணம் எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இந்தா நீ இதை சொல்லி பாஸ் பண்ண சொல்லு. என்னப்பா சுத்த விவரம் தெரியாத ஆளா இருக்கு. பேங்க் டைம் ஆகி போச்சு, கிளார்க்குங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன செய்ய சொல்ற? என்னப்பா பெரிய ரோதனையா போச்சு? ஏகாம்பரம், என் பணம் தான் உங்ககிட்ட இருக்க, அதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். உன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணாக்கா என்ன வேலையா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு திங்கக்கிழமை வா. என்னது, நான் பணம் கொடுத்தா மட்டும் லவக்கு லவக்கு வாங்கி போட்டுக்கிறீங்க, கேட்டா திங்கக்கிழமை வான்றீங்க. பெரிய ரோதனையா போச்சப்பா. ஓகே பாஸ், போலீஸை சுத்தி நிக்க வச்சுட்டு பேங்க்குள்ள போனா, திரும்பி பணத்தோட வெளியே வந்தான். தப்பிச்சுட்டான் பாஸ். என்ன அத்தனை போலீஸ் இருந்தும் பணத்தோட தப்பிச்சான்? யாரும் ஆனந்த், இதை விட பெரிய காரியத்தை இனிமே அவன் செய்ய வேண்டாம். என்னப்பா சொல்றீங்க? அவன் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணை நாம கொன்னுட்டோம். அவன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அதனால நம்ம காரியங்களை அவன் செய்ய தொடங்கிட்டான். இனிமே அவன் தனியா இருக்க கூடாது. அவனை எப்படி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாகணும். என்ன பணத்தோட ஓடிட்டான்? உங்க அஜாக்கிரதை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் உண்டாக்கி. மிஸ்டர் பாண்டியன், ஒரு சாதாரண ஆளை உங்களால பிடிக்க முடியல, அதுக்கு எதுக்கு இத்தனை பேர்? மிஸ்டர் பாலராஜ், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முன்ன நான் தான் கொள்ளையடிச்சேன்னு சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிட்டு இப்ப இத கொள்ளையடிச்சதுக்கான காரணத்தை சொல்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். வாட்? அப்ப முதல்ல நடந்த கொள்ளை நான் செய்யல. ஒரு கூட்டம் தன்னுடைய நடவடிக்கைகளை என்னை ஈடுபடுத்துறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. நான் அதுக்கு சம்மதிக்காதனால எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டாங்க. அவங்கள பழிவாங்கறதுக்காக கொஞ்ச நாளா நான் அந்த கூட்டத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் அவங்க அந்த பேங்க்ல கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் போறதுக்குள்ள அவங்க சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க. ஆனந்த், அவங்கள பத்தி உனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்ல முடியுமா? ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவங்கள பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க முடியாது, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா யூ மஸ்ட் செட் a thief to catch a thief. திருடனை வச்சு திருடனை பிடிக்கலாங்கிற முறையும் உண்டு இல்லீங்களா? எஸ். அதனாலதான் இந்த கொள்ளையை நான் நடத்தி காட்டினேன். யாருக்கும் தெரியாம தான் அவங்களால திருட முடிஞ்சது. உங்க எல்லாருக்கும் சொல்லி உங்க முன்னாலேயே திருட முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டியிருக்கேன். என் சொந்த அக்கறையினால அவங்கள பத்தி நான் பல விஷயங்கள் நான் சேகரிச்சிருக்கேன். அவங்க சாமர்த்தியத்தோட போட்டி போட்டு உங்க உதவியோட அந்த கும்பலை பிடிக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். Hotel Paradise takes pleasure in welcoming you ladies and gentlemen. எத்தனையோ இரவுகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். But this night is peculiar night. இன்றிரவு உங்களுக்கு கவர்ச்சி விருந்தளிக்க இருப்பவர் குயின் ஜூலியட். அவருடைய சுகம் தனி சுகம், அவருடைய சுவை புது விதம்.